கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 128 5வது வசனம், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவரை குறித்து சங்கீதக்காரர் சொல்லுகிற நல்ல வார்த்தை என்னன்னா, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்று. ஆம், இந்த சியோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த உலகத்தில் அடுத்த எல்லைக்குள்ளாக உயர்வுக்குள்ளாக நடத்தும். ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, பொருளாதாரத்தினுடைய நிறைவை இப்படி எல்லாம் கொடுக்கும். இது எந்த விதத்திலும் வேதனைக்குரியதாக இருக்கவே இருக்காது. இப்போ மனுஷனே சம்பாதிக்கிறான், ஆசீர்வாதமாக இருக்கிறான்னா அதில் சில நேரங்களிலே வேதனைகள், வெறுப்புகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு நிலையானது. கர்த்தரின் ஆசீர்வாதம் அடுத்து என்று சொல்லி உயர்வுக்குள்ளாக நடத்தும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்னென்னா, மனுஷன் ஒருவேளை உனக்கு ஒரு கதவை அடைக்கலாம், நீ எதிர்பார்த்த ஒரு காரியங்களில் நீ எதிர்பார்த்தபடி நடக்காமல் இருக்கலாம், இப்படி எதிர்மறையாக மாறியிருக்கலாம், ஏன் எதிரியாக கூட நேற்றைய நண்பர்கள் இன்றைக்கு எதிரியாக இருந்திருக்கலாம். இப்படி எதிர்பாராத சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்பொழுது உனக்குள்ள கேள்வி எழும்பும், இனி என் வாழ்க்கை எப்படி, இனி என்னுடைய வேலை, என்னுடைய தொழில், என்னுடைய ஊழியம், என் நாடு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மை. அவர் தான் நமக்கு என்னென்னா அடைக்கலம். அவர் தான் நமக்கு எல்லா விதத்தில் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடத்துவர். ஆகவே இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார் என்னென்னு, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. இதை நம்பலாம். எந்த நிலைமையிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று. ஆகவே அது மட்டுமல்லாமல் நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எருசலேமின் வாழ்வை காண்பேன். அது ஒரு சமாதானமான, பரிசுத்தமான ஒரு நகரம் எருசலேம். ஆகவே அப்படிப்பட்ட சமாதானமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வை என் வாழ்க்கையிலே காணப்படும். அந்த வாழ்க்கை எனக்கு தேவன் தருவார், அந்த வாழ்க்கையில் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். நமக்கு எப்போதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் நிரந்தரமாய் கிடைக்கும். ஆகவே காலங்கள், சூழ்நிலைகள், காட்சிகள் மாறலாம், ஆண்டவர் மாற மாட்டார். மாறாத தெய்வம் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து கொள்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் தான் நிரந்தரமாய் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து பராமரித்து தேவைகளை சந்திக்கிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டு அவங்க எருசலேமின் வாழ்வை, சமாதானமான வாழ்வை கண்டு களி கூறட்டும், வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.